வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங் அண்ட் டிகோடிங் கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு வந்து 25 கோட் கொடுத்துருக்காங்க, அட்டுக்கு வந்து 33 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க? காருக்கு என்ன கோட் வரும்? இதான் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரியும் பி வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் செகண்ட் லெட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்பரிங் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து கொடுக்குறப்ப இசட் ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்துடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இசட் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஒய் செகண்டு. புரியுதா? இங்கேருந்து 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து லாஸ்ட் ஆல்ஃபபெட் ஆயிரும், லாஸ்ட் லெட்டர் 26th லெட்டர் ஆயிரும். பி வந்து 25. இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே லாஜிக்கை அட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அட்டுக்கு வந்து 33 தான் பார்ப்போம். ஏ வந்து 26th லெட்டரா, டி வந்து 7th லெட்டர், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 33 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இப்போ எக்ஸாமில் வந்து இந்த டேபிள் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் வேற ட்ரிக் வேற சொல்லியிருக்கோம். என்ன ட்ரிக்னா இஜாட்டி, EJOTY. ஸோ இ வந்து 5th லெட்டர், J10, O15, T20, Y25 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து போகிறப்ப. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஏடியா. ஸோ ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து என்ன பார்த்தோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 20வது லெட்டரா. இப்போ ஏக்கு ரைட் ஹேண்ட் சைடு போர்ஷன் வேணும்னா நாம் 27லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 27லேருந்து இப்போ 1 போச்சுன்னா 26, கரெக்டா? ஸோ ஏ வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தா 26th லெட்டர். இப்போ டீயோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் போர்ஷன் என்னது? 20. இப்போ இதே டீக்கு எனக்கு ரைட் ஹேண்ட் சைட் போர்ஷன் வேணும்னா நம்ம எதுலேருந்து மைனஸ் பண்ணோம்? 27லேருந்து மைனஸ் பண்ணோம். இப்போ 27லேருந்து டீயோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா டீயோட ரைட் ஹேண்ட் பொசிஷன் 7 கிடச்சிரும். கரெக்டாகிடுச்சா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆல்ஃபபெட்டோட ஒரு பொசிஷன் கொடுத்துட்டு அதோட இன்னொரு பொசிஷன் கேட்டால் நம்ம 27லேருந்து தான் மைனஸ் பண்ணோம். இப்போ கார் தானே கேட்குறாங்க. ஸோ டேபிள் பார்த்து போடலாம். நான் இந்த லாஜிக்கும் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ சியோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொசிஷன் 3, ஏக்கு 1, ஆருக்கு 18. இப்போ ஒவ்வொரு இந்த 3 ஆல்ஃபபெட்டோட ரைட் ஹேண்ட் சைட் போர்ஷன் வேணும்னா எதுலேருந்து மைனஸ் பண்ணும்? ஒவ்வொன்றையும் 27லேருந்து மைனஸ் பண்ணும். ஸோ 27லேருந்து 3 போச்சுன்னா 24. இதுதான் சியோட ரைட் ஹேண்ட் சைட் போர்ஷன். கரெக்டா? இப்போ ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் லெட்டர் 27 மைனஸ் பண்ணுங்க. ஸோ ஏவோட ரைட் ஹேண்ட் சைட் போர்ஷன் 26 வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 18, 27லேருந்து 18 போச்சுன்னா 9. இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 24 + 26 50, 50 + 9 59 தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் டி.